ஒரு நிமிஷம், நீங்க ஸ்க்ரோல் பண்றத நிறுத்துங்க. ஏன்னா உங்க வங்கி உங்க சேமிப்பு கணக்குக்கு எதிரா ஒரு சைக்காலஜிக்கல் போரியே நடத்திட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியாம நீங்க அதுக்கு பல முறை சம்மதமும் சொல்லிருக்கீங்க. வணக்கம் நண்பர்களே, இது பணம் கதை. நாம இன்னைக்கு உங்க பணத்தை கண்ட்ரோல் பண்ண நீங்க பயன்படுத்துறதா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆப் உண்மையில உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். பாருங்க, உங்க பேங்கிங் ஆப் ஒரு சாதாரண கருவி இல்ல. அது உங்களை செலவு செய்ய வைக்கிறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட ஒரு $4 trillion அல்காரிதம். இன்னைக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஃபாரன்சிக் ஆர்கியாலஜி மூலமா உங்க பாக்கெட்லயே மறைஞ்சிருக்கிற இந்த டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற இருண்ட ரகசியங்களை நம்ம வெளிக்கொண்டு வரப்போறோம். இந்த கேள்விய நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு தடவை கேட்டு பாருங்க. நீங்க தினமும் யூஸ் பண்ற இந்த பேங்கிங் ஆப் நிஜமாவே உங்களுக்கு உதவுற ஒரு டூலா, இல்ல உங்களையே யூஸ் பண்றதுக்காக டிசைன் பண்ண ஒரு சிஸ்டமா? இந்த கேள்விக்கான பதில் தான் நம்மளோட இன்னைய ஆய்வோட மையமே. வாங்க இதுக்குள்ள ஆழமா போய் உண்மையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த $4 trillion சும்மா ஒரு நம்பர் கிடையாது. இது ஒரு பிரம்மாண்டமான அல்காரிதமோட மதிப்பு. இந்த அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னா, உங்களோட ஒவ்வொரு செலவையும் ஒவ்வொரு பழக்கத்தையும் கண்காணிச்சு நீங்க எப்போ எப்படி எவ்வளவு செலவு செய்வீங்கன்னு கரெக்டா கணிக்கும். இதுக்கு உங்களை இன்னும் அதிகமா செலவு செய்ய வைக்கிறதுக்கு தான். சரி, நம்மளோட முதல் கட்ட விசாரணையை தொடங்கலாம். வாங்க முதல் ஆதாரத்தை பார்ப்போம். ஓகே, நம்மளோட முதல் எவிடன்ஸ் ஃபைல திறக்கலாம். இதோட பேரு தி பிரைட் பட்டன் ட்ராப், அதாவது பிரகாசமான பட்டன் பொறி. இதுக்குள்ள பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் UI அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் தந்திரம் மறைஞ்சிருக்கு. அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். உங்க பேங்கிங் ஆப்பை ஒரு தடவை திறந்து பாருங்க. அதுல பே இல்லனா டிரான்ஸ்ஃபர் பட்டன் கண்ணை பிரிக்கிற மாதிரி பிரகாசமா சரியா உங்க கட்டவரல் கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா அதே சமயம் டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட் பட்டனை பாருங்க. எங்க இருக்குன்னே தேடணும். ஒரு மூலையில மங்கலான கலர்ல சின்ன எழுத்துல இருக்கும். இது ஒண்ணு சும்மா நடக்கல. பணத்தை செலவு பண்றத ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டு, ஆனா அதை ட்ராக் பண்றத ரொம்ப கஷ்டமா மாத்துறாங்க. இதுதான் உங்களோட முதல் தந்திரம். இதுக்கு பேரு தான் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் UI. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்லாட் மெஷின் மாதிரி தான் இதுவும். நீங்க ஜெயிக்கிறப்போ எப்படி கலர் கலரா லைட்ஸ் எல்லாம் எரியுமோ அதே டெக்னிக் தான் இங்கேயும். அந்த பிரகாசமான கலரை உங்க மூளை பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு டோபமைன் ஹிட் கிடைக்கும். அந்த சின்ன சந்தோஷத்துக்காகவே நீங்க திரும்ப திரும்ப செலவு பண்ணுவீங்க. அதாவது உங்களை சந்தோஷப்படுத்தியே செலவு செய்ய வைக்கிறாங்க. இப்ப நம்மளோட 2வது ஆதாரத்துக்கு வரும். இதோட பேரு தி வேனிஷிங் ஆக்ட். இதுக்குள்ள நெகட்டிவ் ஃப்ரிக்ஷனோட ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு சின்ன தடை. ஆனா வங்கிகள் அந்த தடையையே நீக்குறாங்க. அது ஏன் அவ்வளோ ஆபத்துன்னு இப்ப பார்க்கலாம். ஒன் கிளிக் பேமெண்ட்ஸ், ஃபேஸ் ஐடி டிரான்ஸ்ஃபர்ஸ், ஸ்வைப் டு பை, இதெல்லாம் உங்களுக்கு வசதியா இருக்கிறதா தோணலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது எல்லாமே பணத்தை செலவு பண்ணும்போது நமக்குள்ள வர்ற அந்த சின்ன தயக்கத்தை, அந்த தடையை நீக்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்டது. ஏன்னா நீங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க எவ்வளோ வேகமா பணம் செலுத்துறீங்களோ அவ்வளோ வேகமா உங்க பாக்கெட் காலியாகும். இதோட விளைவு என்ன தெரியுமா? ரொம்ப பயங்கரமானது. ஒரு பரிவர்த்தனையோட வலியை நீக்கும்போது மக்கள் சராசரியா 20% அதிகமா செலவு பண்றதா ரீசர்ச் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, 20% அதிகம். அதாவது நீங்க 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷன் இல்லாததால நீங்க 12,000 ரூபாய் வரைக்கும் கூட யோசிக்காம செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் ஃப்ரிக்ஷன். இப்போ நீங்க கடையில ஒரு 1000 ரூபாய் நோட் எடுத்து கொடுக்கும்போது மனசுல ஒரு சின்ன வலி இருக்கும் இல்லையா? பணம் போகுதேன்னு ஒரு உணர்வு வரும். ஆனா போன்ல ஒரு ஸ்வைப் பண்ணும்போது அந்த வலி இருக்கிறதே இல்ல. இந்த மனஸ் தடைய நீக்கிறது தான் பேங்கோட மாஸ்டர் பிளான். பணத்தை ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி மாத்தி அதோட உண்மையான மதிப்பே நம்மள மறக்கடிக்கிறாங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் ஃப்ரிக்ஷனை யூஸ் பண்ணி உங்களை அதிகமா செலவு செய்ய வைக்கிறது சரிதான் நினைக்கிறீங்களா? வங்கிகள் இன்னும் வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இப்பவே அந்த லைக் பட்டனை தட்டுங்க, உங்க ஆதரவை காட்டுங்க. வாங்க நம்மளோட 3வது மற்றும் கடைசி ஆதாரத்தை பார்க்கலாம். இதுதான் தி டிசெப்ஷன், அதாவது திசை திருப்பும் தந்திரம். இதுக்குள்ள செலக்டிவ் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு மோசடி இருக்கு. அதாவது சில உண்மைகளை மட்டும் காட்டிட்டு மத்தத மறைக்கிறது. இதுதான் அவங்களோட ரொம்பவே தந்திரமான உத்தி. நீங்களே இதை கவனிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் கேஷ்பேக் வந்தா ஃபோன்ல டிங்னு ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் வரும். பட்டாசு வெடிக்கிற மாதிரி அனிமேஷன்லாம் கூட வரும். ஆனா மாசம் சர்வீஸ் சார்ஜ்னு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி பணத்தை பிடிக்கும்போது உங்க ஆப்ல ஒரு சத்தமும் இருக்காது. ரொம்ப அமைதியா இருக்கும். இதுக்கு பேரு நோட்டிஃபிகேஷன் கேஸ்லைட்டிங். இந்த கோட் எல்லாத்தையும் விளக்கிடுது. அவங்க உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகளை மட்டும் பெருசாக்கி காட்டி உங்களை அந்த ஆப்க்கு அடிக்ட் ஆக்குறாங்க.
அதே சமயம் உங்க பணத்தை உறிஞ்சுற கசிவுகளை மறைச்சு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாம பாத்துக்கறாங்க. இதுதான் செலக்டிவ் டிரான்ஸ்பெரன்சி. லாபத்தை மட்டும் காட்டி நஷ்டத்தை மறைக்கிற ஒரு தந்திரம். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ தேர்வுக்கு வருவோம். இந்த சிஸ்டத்தை நாம எப்படி உடைக்கிறது? இந்த சைக்கலாஜிக்கல் தந்திரங்களை எப்படி எதிர்த்து போராடுறது? வாங்க, கண்ட்ரோலை நம்ம கைக்கெடுப்போம். முதல் ஸ்டெப், நீக்கப்பட்ட அந்த ஃப்ரிக்ஷனை திரும்பவும் கொண்டு வாங்க. ஃபேஸ் ஐடி, ஒன் கிளிக் பேமெண்ட் இதெல்லாம் டிசேபிள் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. அந்த சில வினாடிகள் போதும் இந்த செலவு உண்மையிலேயே தேவையான உங்க மூளை யோசிக்க ஆரம்பிக்கும். 2வது ஸ்டெப், கதையோட கட்டுப்பாட்டை நீங்க உங்க கையில இடுங்க. ஆப் செட்டிங்ஸ்ல போய் எல்லா மார்க்கெட்டிங் நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணுங்க. முக்கியமான டிரான்சாக்ஷன் அலர்ட்ஸை மட்டும் ஆன்ல வைங்க. இதனால வங்கி சொல்ற கதைய நீங்க கேட்க மாட்டீங்க, உங்க பணத்தோட உண்மையான கதைய நீங்க பாப்பீங்க. இந்த 2 சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய சக்திய கொடுக்கும். இந்த மாதிரி தந்திரங்களை உங்க சொந்த பேங்கிங் ஆப்ல நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அந்த பிரகாசமான பட்டன்களையோ இல்ல அமைதியா கழிக்கப்படுற கட்டணங்களையும் நீங்க பாத்திருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்க கதை மத்தவங்களுக்கு இந்த தந்திரங்களை அடையாளம் காண ரொம்பவே ஹெல்ப் பண்ணலாம். வாங்க, நம்ம அனுபவங்களை பகிர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவோம். நம்மளோட விசாரணை இங்க முடியல. தெரிஞ்சுக்கோங்க, இது வெறும் ஆரம்பம்தான். பண உலகத்தோட கண்ணுக்கு தெரியாத அந்த சீக்ரெட் கோட்ஸ நீங்க இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு முக்கியமான முதல் படியை இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. நாளைக்கு நாம இதைவிட ஆழமான இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். நாள் 2, த சப்ஸ்கிரிப்ஷன் டெப்ட் ட்ராப், அதாவது சந்தா கடன் பொறி. நீங்க தினமும் யூஸ் பண்ற ஆப்கள் எப்படி உங்களை தெரியாமலே கடன்ல சிக்க வைக்குதுன்னு தெரிஞ்சுக்க தயாராருங்க. அது உங்களை கண்டிப்பா அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஓகே, இப்போ நீங்க உங்க ஆப்பை ஓரளவுக்கு சேஃப் ஆக்கிட்டீங்க. ஆனா உங்க கண்ணு முன்னாடியே அவங்க மறைச்சு வைக்கிற தொடர்ச்சியான சந்தா கட்டணங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு கம்பெனிகள் எப்படி உங்களுக்கு சந்தாக்கள்ங்கிற பேர்ல கடனை விற்க ஆரம்பிச்சிருக்குன்னு நாம வெளிப்படுத்த போறோம். அதனால அதை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. பணம் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நம்மளோட அடுத்த கட்ட விசாரணையில நீங்க முதல் ஆளா சேர முடியும். நாளைக்கு சந்திப்போம்.